நீங்க டிப்ளமோ நர்சிங் இல்லனா பிஎஸ்சி நர்சிங் படிச்சவங்களா இல்லனா படிக்க போறீங்களா? இந்தியால ஒர்க் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்ராட்ல மெயினா யூரோப்ல ஒர்க் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்தியால பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. வில்லேஜ் ஏரியால லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிளா இல்ல. சோ ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்கு. யூரோப் கண்ட்ரில பாத்தீங்கன்னா லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட் சிஸ்டமேட்டிக் ஒர்க் இருக்கிறதால ஒர்க் லோட் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்பர் 2, salary and increment பாத்தீங்கன்னா இந்தியால ஆவரேஜா தான் இருக்கும். ஆவரேஜா 15,000 to 45,000 வரைக்கும் இருக்கும். இது யூரோப்ல உள்ள கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 2.5 lakhs to 5 lakhs வரைக்கும் இருக்கும். என்னதான் உங்களுக்கு அங்க செலவு அதிகமா இருந்தாலும் இந்தியாவோட பல மடங்கு அதிகமா அங்க உங்களுக்கு சேவ் பண்ணலாம். நம்பர் 3, இந்தியால ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 10 to 12 hours shift இருக்கும். தேவைப்பட்டா அதிகமாவே பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. யூரோப்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 hours தான். அண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பெய்ட் லீவ் அண்ட் ரெஸ்ட் கண்டிப்பா எடுக்க சொல்லுவாங்க. இன்னும் எந்த கண்ட்ரீஸ்ல நர்சிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எந்த கண்ட்ரில சேலரி அதிகமா இருக்கும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? உடனே ஃபீவர்ல்ட் ஓவர்சீஸ் கன்சல்டன்சி கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.